Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. கௌதம் கௌதம் என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்லன்னு உங்க வாய் தான் சொல்லுது. ஆனா உங்க முகத்துல ஏதோ ஒரு டென்ஷன் தெரியுதே. நீங்க எதையோ மறைக்கிறீங்க. என்னன்னு சொல்லுங்க. இல்ல அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. ஏன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? அம்மா இது என்ன கையில பெயினா? அது நீ கொடுத்த மேகசின்ஸ்ல சில கம்பெனி அட்ரஸ் நோட் பண்ணிட்டு இருந்தேன். பேங்க்ல லோன் கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்களா? அதையே நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க கௌதம். அதை விட்டுட்டு வெளியே வாங்க. அந்த இடம் இல்லைன்னா வேற ஒரு இடம் இருக்கு. இப்ப என்ன பணம் கிடைக்க வழியா இல்ல? அம்மா அது என்ன பேக் அது? என்னன்னு சொல்லுங்க பாப்போம். தெரியலையே. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான பொருள். அவசியமான பொருளா? அப்படி என்ன பொருள்? லேப்டாப்பா? இந்தாங்க. உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கா? என்ன சொல்ற? ஆமா கௌதம். பிசினஸ் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், மெயில்ஸ் இது எல்லாமே உங்க மொபைல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு டைப் பண்ணி அனுப்பிட்டு இருந்தீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அதான் இந்த லேப்டாப்பை வாங்குவோன்னு வாங்கிட்டேன். தேங்க்ஸ் இலக்கியா. அது எனக்கு ஒரு லேப்டாப் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆனா நம்மளோட வசதிக்கு அது முடியாதுன்னு விட்டேன். ஆனா நீ அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா வாங்கிட்டு வந்துட்ட. கை கொடு. அம்மா இந்த லேப்டாப்பை எங்க வாங்கின? ஏது காசு? இது என் ஃப்ரெண்டோடது. அவளுக்கு அவளோட கம்பெனில ஒரு லேப்டாப் கொடுத்தாங்களாம். இது சும்மா தானே இருக்குன்னு கொடுத்தா. இதோட விலை 17,000 ரூபாய். அமௌண்ட 6 மாசத்துல பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறேன்னு சொன்னேன். அவளும் சரின்னு ஒத்துக்கிட்டா. என்ன இலக்கியா, உன் நினைப்பு எப்பவுமே என்ன சுத்தி தான் இருக்குமா? ஒரு நல்ல வீட்டுல குடி வைக்கணும், எனக்கு நல்ல சாப்பாடு போடணும், ஒரு மொபைல் வாங்கி தரணும், ஒரு லேப்டாப் வாங்கி தரணும்னு பார்த்து பார்த்து செய்றியே. நீ உனக்குன்னு எதுவும் வாங்கிக்க மாட்டியா? உனக்குன்னு எந்த ஆசையும் இல்லையா? என்னோட ஆசையெல்லாம் நீங்க சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான். நீங்க இப்படி கவலையா உட்கார்ந்துட்டு இருந்தா என்னால அதை தாங்கிக்க முடியாது கௌதம். நீங்க பழைய கௌதமா அதே கௌரவத்தோட இருக்கணும். எனக்கு அது போதும் கௌதம். சரி சரி, லேப்டாப் ஓபன் பண்ணுங்க. சரி. ஏய், இது எப்படி? லேப்டாப்ப வாங்கின கையோட போட்டோவை இதுல வச்சிட்டேன். லேப்டாப்பை ஓபன் பண்ணி உன் போட்டோவை பாக்குறப்பெல்லாம் எவ்வளவோ பாசிட்டிவா இருக்கும். தேங்க்ஸ் இலக்கியா. சரி, லேப்டாப் வந்துருச்சு. அடுத்த இன்டர்நெட் கனெக்ஷனும் சொல்லிட்டேன், அதுவும் வந்துடும். இன்னும் உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லுங்க, அதையும் ரெடி பண்ணி கொடுத்துடுறேன். நீங்க நிம்மதியா உட்காந்து உங்க பிசினஸ் பிளான்ஸை ரெடி பண்ணி ஜெயிக்கிற வழியை பாருங்க. ஓகே கௌதம், நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க. ஏன் கௌதம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓ நம்பிக்கையையும் நான் நிச்சயமா காப்பாத்துவேன். சரியா? ஜானு அப்பாவோட பேரையோ இல்ல சொத்தையோ யூஸ் பண்ணாம ஜெயிக்கணும்னு நான் ரொம்ப உறுதியா இருக்கிறதுனால என்னோட பிசினஸ் பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுல நிறைய சிக்கல் வருது.
யாரை போய் பார்த்து ஹெல்ப் கேட்டாலும் வெங்கட்ராமன் சார ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்கன்னு டென்ஷன் பண்றாங்க. எனக்கு அதான் பிரச்சனையே. கௌதம், ஒரு ஐடியா. என்ன? நீங்க கணபதி போய் ஏன் பார்க்க கூடாது? எந்த கணபதி? அதாங்க ஏலத்துல கலந்துக்கிட்டு எஸ்எஸ்கே கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கன்னு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாரே, அந்த கணபதி. ஓ, அவரா? ஏன்னா உங்க மேல அவருக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. சொத்தெல்லாம் தனக்கு திரும்ப கிடைச்சதுக்கு நீங்க தான் காரணம்னு அவர் நம்புறாரு. அந்த நன்றிக்காக நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இன்னைக்கே போய் அவரை பாக்குறேன். கண்டிப்பா போய் பாக்குறேன். சரிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.